கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்தேன். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே என்னை அனுப்பினார். 18ஆம் வசனம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனா இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு 3 காரியத்தை உங்களோடு கூட நான் பேச போகிறேன். 1, கிறிஸ்து எனக்காக மரித்ததினால் எனக்கு என்ன நன்மை? கிறிஸ்து எதற்காக மரித்தார்? இந்த 2 காரியங்களின் ஊடாக சொல்லிவிட்டு புதிய உடன்படிக்கையின் 5 ஆசீர்வாதங்கள் என்ன என்ற இந்த 3 காரியத்தை வேகமாக நான் சொல்லி கடந்து போகிறேன். என்னோடு கூட வேகமாக கவனியுங்கள். தேவ வசனங்களை மனதில் பதித்துக் கொள்ளுங்கள். சிலுவையை குறித்து நாம் இன்றைக்கு பேச போகிறேன். அல்லேலூயா. முதலாவதாக கிறிஸ்து எனக்காக மரித்ததினால். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இயேசு எனக்காக மரித்ததினால் பாவ மன்னிப்பாகிய ஒரு மீட்பை நான் பெற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. ஒரு ஸ்திரீயை எல்லாரும் பிடித்து கொண்டு வந்தார்கள். இவள் விபச்சாரத்திலே கையும் மையுமாய் பிடிக்கப்பட்டால் இவளை நாங்கள் கல்லறிய வேண்டும் என்று சொன்னார்கள். ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னார், கல்லறிகிறீர்களா? பாவம் இல்லாதவன் கல்லறிய கடவன் என்று ஆண்டவர் சொன்னார். எல்லாம் கொஞ்ச நேரம் கழிச்சு தலையை தூக்கி பார்க்கிற எல்லா பயிலும் ஓடி போயிட்டான். எவனெல்லாம் குறை குற்றம் சொல்லிட்டு வந்தானோ அத்தனை பயிலும் ஓடி போயிட்டான். இப்போ அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். எதை நடுவே நின்றால்? கல்லை தூக்கிட்டு வந்தான் பாருங்க. அந்த கல்லை அவன் நின்ன இடத்துல கல்லை போட்டுட்டு போயிட்டான் பாருங்க. அந்த கல் சுத்திலையும் அவளை கொல்லக்கூடிய கல், அந்த நியாயத்திற்கக்கூடிய கல், அவளை குற்றவாளி என்று சொல்லுகிற கல் எந்த கரங்கள் ஏந்தி கொண்டிருக்கிறதோ இப்ப அந்த கல்லுக்கு ஜீவன் இல்லை. அந்த கல் இயங்க முடியாது. அது இயங்க முடியாம விழுந்து போய்விட்டது. அதே போலதான் உங்களை குற்றம் சொல்லுகிற எல்லா நாவுகளையும் அந்த கல் கீழே கிடக்கிறது போல கர்த்தர் கீழே தள்ளி போடுவார். அல்லேலூயா. அந்த கல்லை பயன்படுத்துவார் இல்லாத அளவிற்கு தான் தேவனுடைய மன்னிப்பு நமக்கு வரும். ஒரு பயனும் ஒருவனும் உங்களை பார்த்து குற்றம், பாவி, துன்மார்க்க, விபச்சாரக்காரன் சொல்ல முடியாதபடி தேவன் மன்னிப்பை அருள்வாரானால் ஒருவனும் கல்லை எறிய முடியாது, ஒருவனும் குற்றம் சாட்ட முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், நானும் உன்னை குற்றமாய் தீர்ப்பதில்லை. இதுதாயா பாவ மன்னிப்பு. எனக்கு பிடிச்ச வரி என்னன்னா, மன்னிப்பை தந்தீரையா, மறுவாழ்வு தந்தீரையா. அல்லேலூயா. இந்த வரிகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னை மன்னிச்சதுனால தான் நான் இங்க நிற்கிறேன். எனக்கு மறுவாழ்வு தந்ததுனால தான் நான் ஊழியக்காரனா மாறினேன். அவர் என்னை மன்னியாது இருந்தால் நான் இங்க நிற்க முடியாது. அல்லேலூயா. அப்ப இயேசு மரித்ததினாலே எனக்கு என்ன நன்மை என்றால், என்னை பார்த்து விரல் நீட்டுகிற ஒவ்வொரு மனிதனுக்கு முன்பாக அவனுடைய விரலை கத்த சுருட்டி ஒடுக்கி, வாழை சுருட்டிட்டு இருக்கிற மாதிரி விரலை ஒடுக்கி வச்சு, வாயை அடைச்சு வச்சு, முகத்தை திருப்ப வச்சு, புறமுதுகிட்டு காட்டி ஓட வச்சாரு பாருங்க. எல்லாம் இவளை பிடிச்சி தள்ளிட்டு அவன் ஓடி வந்திருப்பான், தள்ளிட்டு வந்திருப்பான், புடனையை தள்ளிட்டு வந்திருப்பான், பட்டான அடிச்சிருப்பான், கையை பிடிச்சி எடுத்திருப்பான், முடியை பிடிச்சு ஆட்டி இருப்பான். இன்னைக்கு ஒரு கரமும் இல்லை, ஒரு பயலும் இல்லை, ஒரு ஞாபகம் இல்லாதபடி என் ஆண்டவர் மன்னிப்பார். ஆனால் அப்படித்தாங்க மன்னிப்பார். அல்லேலூயா. இந்த காலவெளியில நீங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் என்பதை மறவாதிருங்கள். அவர் மரித்ததினால் உங்களுக்கு மன்னிப்பாகிய மீட்பு கிடைத்தது. 2வது சொல்கிறது, கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு நம்மை உட்படுத்தினார். அல்லேலூயா.
முதல்ல நான் யாருடைய அதிகாரத்தில் இருந்தேன்? பிசாசின் அதிகாரத்தில் இருந்தேன். என் எஜமானன் யாரா இருந்தான் என்றால் பிசாசா இருந்தான். என்னை அடிமைப்படுத்தி வைத்திருந்தான், பாவத்துக்கு அடிமையாக்க வைத்திருந்தான், பாவம் செய்யும்படி என்னை வழிநடத்தி வைத்திருந்தான். பாவம் செஞ்சு நான் ஒடுங்கி போயிருந்தேன். அவனுடைய ஏவலாளாய் நான் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருந்தேன். அவனுக்கு அடிமையாக செயல்பட்டு கொண்டிருந்தேன். எனக்கு விடுதலை இல்லை. அவனை குறித்துதான பயம் இருந்தது, அவனை குறித்துதான அச்சம் இருந்தது. இந்த பிசாசு என்னை ஆளுகை செய்கிறானே, விடுதலை அடைய நினைத்தாலும் என்னால் விடுதலை அடைய முடியவில்லை. ஆனால் இப்பொழுதோ அவர் பிசாசின் வல்லமையிலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்து அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே என்னை கொண்டு வந்து விட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு திருச்சபையில கொண்டு வந்து வைத்து அப்படி தொழுவத்தில் வைத்து சத்திய வசனத்தை உபதேசித்து என்னை உற்சாகப்படுத்தி தைரியமாயிரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், கடங்காத திகையாதே, நான் உன் தேவன், என் பார்வைக்கு நீ அருமையானபடியா நீ கனம் பெற்றாய், என் ரத்தத்தினால் உன்னை மீட்டுக் கொண்டு நீ பயப்படாதேன்னு சொல்லி இன்னைக்கு என்னோடு பேசுகிறது பிசாசு அல்ல, என்னோட ஆண்டவர் பேசுகிறார். என்னை ஆளுகை செய்கிறது பிசாசு அல்ல, ஆண்டவர் என்னை ஆளுகை செய்கிறார். எபேசியர் 2 அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிக்கிறபடி இந்த வசனத்தை வாசிப்போம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறைத்தவர்களாய் இருந்து உயிர்ப்பித்தார். முதல் காலத்தில் நான் எப்படி இருந்தேன்? இவ்வுலக வழக்கத்தின்படியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியும் நடந்து கொண்டீர்கள். பிசாசு கூட இருக்கும்போது நான் எப்படி நடந்தேன்? மாம்சையில இருந்தேன். மாம்சமும் மனசும் விரும்பினதை செய்து சுவாபத்தினாலே நரகத்தின் பிள்ளையா இருந்தேன். ஆனால் இப்பொழுதோ அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினோட மாற்றி என்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் அன்புள்ள மகனே என்று அழைக்கிறார், என் அன்புள்ள மகளே என்று அழைக்கிறார். உனக்காக ஒரு ராஜ்யத்தை வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். சாத்தானை உன் காலின் கீழே வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். என் ஆவியானவர் உண்மையை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லுகிறார். வரங்களை தருகிறார், கனிகளை தருகிறார், என் குணங்களை மாற்றுகிறார், என் பேதமையை மாற்றுகிறார், என் பைத்தியத்தை மாற்றுகிறார், என் இல்லாமையை மாற்றுகிறார். இழிவான நிலைமையிலிருந்து என்னை மேலான நிலைமைக்கு கொண்டு வருகிறார். அல்லேலூயா. நெறிந்த நாணலா இருக்கிறாயா, மங்கி எறிகிற திரியா இருக்கிறாயா, உன்னை அணையாமலும் உன்னை முறியாமலும் உன்னை தம்முடைய கரங்களில் ஏந்தி விளக்குத்தண்டின் மேல் வைத்து மலையின் மேல் உள்ள பட்டணமாக உலகத்துக்கு உப்பாக வெளிச்சமாய் மாற்றுகிறாரே அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். அங்கே வம்புகள் இல்லை, அங்கே விரல் நீட்டுதல் இல்லை, அங்கே தண்டனைகள் இல்லை, அங்கே பயங்கள் இல்லை. பூர்ண அன்பு பயத்தை பொறுமைத்தாலும். மூன்றாவதாக நாம படிக்கிற எபிரேயர் 2 அதிகாரம் 15 வசனத்துல படிக்கிறோம், ஜீவ காலமெல்லாம் மரண பயத்துக்குள்ளான மக்களை விடுதலை செய்யும்படிக்கு அவர் மரித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜீவ காலமெல்லாம் மரண பயத்துக்குள்ளான மக்களை விடுதலை செய்வதற்காக அவர் மரித்தார் என்று வேதம் சொல்கிறது. எபிரேயர் 2 அதிகாரம் 15 வசனத்தை படிப்போம். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளான விடுதலை பண்ணும்படிக்கு அவர் மாம்சத்துல வந்து ரத்தம் சிந்தி சிலுவையில மரித்தார். ஆமென். யாருக்காவது மரண பயம் இருக்கா? டாக்டர் சொல்லியிருப்பான், இந்த வியாதியை கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பார்க்கலினா நீங்க சீக்கிரமா செத்து போயிருவீங்கன்னு. அல்லேலூயா. வியாதிகளை தீர்க்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. அது என்ன செல்லில் இருக்கக்கூடிய வியாதியா இருந்தாலும் சரி, என்ன கேன்சர் வியாதியா இருந்தாலும் சரி, என் மனைவிக்கு நான் தான் சொல்றேன், சாட்சியா நான் இருக்கிறேன். காலில் கட்டி வந்து அது புற்றுநோய் என்று டாக்டர் வந்து பயந்து அதைய வந்து இன்ஜெக்ஷன் பயாப்சி பண்ண சொல்லி, இன்ஜெக்ஷன் பயாப்சி பண்ற இடத்துல அந்த அம்மா என் மனைவி, என்னம்மா பயோகெமிஸ்ட்ரி படிச்ச ஒரு பட்டதாரி பெண்ணு, நீ இவ்வளோ கேர்லெஸ்ஸா இருந்து இப்படி லாஸ்ட் ஸ்டேஜ்ல வந்திருக்கிறியேம்மா அப்படின்னு கேட்டுட்டே அவங்க துக்கத்தோட எடுத்தாங்க. நான் ஜெபம் பண்ணி கொண்ட ஆண்டவரை வாக்களித்தவர், நீர் உண்மையுள்ளவர், எனக்கு என் மனைவியை திரும்ப தாரும். கர்த்தர் திரும்ப கொடுத்தார். அவங்க அதுல நெகட்டிவ் வந்துட்டாலும் டாக்டர் சர்ஜரி பண்ற டாக்டருக்கு அந்த அம்மா என்ன எழுதுறாங்கன்னா, அந்த கேன்சர் டெஸ்ட் பண்ற அந்த அம்மா ஓப்பன் பயாப்சி பண்ணி அந்த கட்டி எடுத்து ஓப்பன் பயாப்சி பண்ணி பார்க்கணும், அப்பதான் இது உண்மை நிலைமை தெரியும், மேக்சிமம் சான்சஸ் என்று அந்த அம்மா சொல்றாங்க. டாக்டரும் அதே போல அவர் முகமெல்லாம் இறுகி போய் என் இடத்துல சொல்லும் போது, பார்க்கலாம் சார், ஓப்பன் பயாப்சிஸ் பண்ணணும் சார், பார்க்கல சார், என்ன சான்ஸ் இருக்குன்னு பார்க்கல சார் அப்படின்னு அவர் சொன்னார். என் இறுதியும் அப்படியே துவண்டு போனவானது. ஆனால் என் உள்ளத்துல இருக்கிற ஆவியானவர் சொன்னார், பயப்படாதே, நான் உனக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. அப்ப பெரிய கட்டி ரொம்ப மன கஷ்டமாக இருந்தது, என்ன செய்வது என்று புரியல. ஆண்டவரே, நான் உண்மைத்தான் நம்பியிருக்கிறேன்னு திரும்ப திரும்ப ஆண்டவர்கிட்ட சொல்லிக் கொடுத்தேன். ஓப்பன் பயாப்சி வந்துருச்சு, ஆனா டாக்டர் சொல்லலை,
டாக்டர் சொல்லலன்னு எனக்கு பயமாயிடுச்சு. அவர் கேன்சர்னு சொல்ல போறாருன்னு நான் நினைச்சேன். அப்புறம் சார் இந்த பயாப்சி டெஸ்ட் அது சொல்ல மறந்துட்டேனே, அது நெகட்டிவ்ங்க, கேன்சர் இல்லைங்கன்னு சொன்னார். ஆமேன். ஆனா இது சாதாரண கட்டியா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்துச்சு. அந்த சாதாரண கட்டியா தான் நான் கேன்சரா நினைச்சிட்டேன்னா அப்படின்னு ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு இறக்கம் பாராட்டின. உனக்கு என்னடா இப்படி ஒரு பொல்லாது என்னமானு மறுபடியும் அங்க கலெக்ஷன் கூடிருச்சு, இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. அது கட்டிய உருவாக்க ஸ்டிமுலேஷன் பண்றதுக்கான அந்த நீரை சுரக்க ஆரம்பித்தது. ஒரு பேக் மாதிரி மறுபடியும் உலா பெருசா வீங்கி ஒரே காய்ச்சல். 1.5 ஆண்டு காலம் என் மனைவி நடக்க முடியாம பெட்ரிட்டனா இருந்தாங்க. சபையார்ல பெரும்பகுதி யாருக்கும் அது தெரியாது. மனைவியை படுக்கையிலேயே வைத்துக் கொண்டு 1.5 ஆண்டுகள் ஊழியத்தை செய்து குடும்பத்தையும் நடத்தி கொண்டு வாரத்துல 2 தடவை ஆஸ்பத்திரிக்கு போவேன். பெரிய ஸ்பைனல் நீடில் குத்தி இவ்வளவு பெரிய சிரிஞ்சில 250 மில்லி 300 மில்லி 150 மில்லின்னு கலெக்ஷன்ஸ் 2 தொடையிலிருந்து எடுத்துட்டே இருப்பாங்க. ரொம்ப வழியில கஷ்டப்படுவாங்க. ஒரு பக்கம் வாரமான 7,000 ரூபாய். ஒரு தடவை போயிட்டு வந்தா 4,500 3,500 4,000 ரூபாய் செலவாகும். இல்லைன்னா சில சமயம் 5,000 ரூபாய் செலவாகும். வாரம் எனக்கு 7,000 ரூபாய் 8,000 ரூபாய் செலவு. மிகுந்த ஒரு பணச்சுமை செலவு, மன உளைச்சல். அப்ப கர்த்தர் எனக்கு ரொம்ப நாள் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் உணர்ந்தேன், நீ இது கேன்சர்ல சாதாரண கட்டிக்கு நம்ம பயந்துட்டோம் நீ நினைச்சில்ல, இது கேன்சரா இருக்கிறது தான். நான் ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்தேன், நீ புரிஞ்சுக்கிறதுக்கு செஞ்சேனார். அவரை கடைசியா போய் அவர்கிட்ட பேசணும். அப்ப டாக்டர் சொன்னா, இனிமேல் நீங்க வராதிங்க, நீங்க வெள்ளூருக்கு போங்கன்னு துரத்திட்டேன். வெள்ளூருக்கு போங்க. அப்ப நான் ஜெபமான, ஆண்டவரே கசப்பை மாட்டு ஒரு மதுரமான மரத்தை வைத்திருந்த ஆண்டவர் அல்லவா, உதவி செய்யுங்கன்னு ஜெபம் பண்ணும் போதுதான் அப்போ ஒரு ஹார்ட் டாக்டர்கிட்ட போகும்போது அவர்கிட்ட எல்லாத்தையும் சொன்னேன். இவர்கிட்ட சொன்ன ஒரு விடுதலை கிடைக்கணும் சொன்ன போது அவர் ஒரு மாத்திரை தரேன் போட்டு பாருங்கன்னு சொல்லி கொடுத்தாரு. கர்த்தர் அதிலிருந்து என் மனைவிக்கு விடுதலை கொடுத்தார். அல்லேலூயா. அற்புதங்களின் தேவன். அவர் சொன்னதான் வியாதிகளை உங்கள் காலின் கீழாக அவர் போடுகிற தேவனா இருக்கிறார். மரண பயம் யாருக்கும் வேண்டாம். நீங்க சொல்லுங்க, நான் சாகாமல் பிழைத்திருந்து, சொல்லுங்க பார்க்கலாம், சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். ஹல்லேலூயா. இன்னும் நிறைய நல்லதை நீங்க பார்க்கணும். பேரன் பேத்திகளை கொள்ளு பேத்தியை பார்க்கணும். இன்னும் பெரிய ஆசீர்வாதங்களை பார்க்கணும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். ஆமே. 4வதாக கொலோசியர் 1:20 வசனத்தை நம்ம படிப்போம். கொலோசியர் 1:20 சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே உங்களையும் நல்ல கவனிங்க, அந்நீராயும் துர்க்கிரிகளினாலே மனதில் சத்துருக்கராய் இருந்த உங்களை இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டதுனாலே பரிசுத்தராக. எல்லாரும் சொல்லுங்க, நீங்க யாரு? உங்க பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க யாரு? பரிசுத்தர். நீங்க ஒரு பரிசுத்தவான். சொல்லுங்க, உங்க பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க ஒரு பரிசுத்தவான். அல்லேலூயா. நீங்க ஒரு பரிசுத்தவான். பரிசுத்தராயும் அடுத்தது குற்றமற்றவர்களாக. சொல்லுங்க பார்க்கலாம், நீங்க குற்றமற்றவர்களாக. அடுத்தது கண்டிக்கப்படாதவர்களாக. சொல்லுங்க, கண்டிக்கப்படாதவர்களாக அவருக்கு முன்பாக நிறுத்தும்படி அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே நம்மை ஒப்புரவாக்கினார். அல்லேலூயா. அப்போ உங்களை பார்த்து பாவின்னு சொல்லும் போது நீங்க சொல்லணும், இல்ல இயேசுவினால் நான் பரிசுத்தவான். அல்லேலூயா. உங்களை பார்த்து குற்றவாளி என்று சொல்லும் போது சொல்லணும், இல்ல நான் இயேசுவின் நாமத்தில் நான் குற்றமற்றவன். நீ கண்டிக்கப்பட வேண்டிய ஆள், தண்டிக்கப்பட வேண்டிய ஆள் சொல்லும் போது சொல்லணும், இல்ல நான் கண்டிக்கப்படாதபடிக்கு ஆண்டவர் அவருக்கு முன்பாக என்னை நிறுத்தியிருக்கிறார். ஆமென். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இது போதாது, இன்னும் நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. இப்படிப்பட்ட விடுதலையும் இப்படிப்பட்ட மேன்மையும் மகத்துவத்தை தந்த ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம காது கேட்க கூடாதுன்னு பிசாசு விரும்புறான். நம்மளை என்னை குற்றவாளியா நிக்க வச்சு மட்டம் தட்ட வேண்டும் என்றே அவன் விரும்புகிறார். ஆனால் நாம் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் ரோமர் 8:14 படி அவர் நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றி விட்டார். ஆமென். அடுத்ததாக 5வது கொலோசியர் 1:12 வாசிக்கலாம். கொலோசியர் 1:12, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே பங்கடைவதற்கு இயேசு நமக்காக ரத்தம் சிந்தி மரித்ததினாலே இப்பொழுது நரகத்துக்கு பங்காளிகளா இருந்த நம்ம அவர் ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே
பங்கடைவதற்கு நம்மை பங்காளிகளாக்கும்படி தகுதிப்படுத்தினார். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நம்முடைய பெயர்கள் எங்கே எழுதப்பட்டிருக்கிறது என்றால் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எதற்காக என்றால் நான் பரலோகவாசியா இருக்கிறேன். அங்கே நம்முடைய ஆண்டவராகிய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இரட்சகர் வரை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய குடியிருப்பு பூமியில் அல்ல, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே ஒளி என்று ஏன் சொல்கிறது என்றால் முதல்ல இந்த பூமி, இரண்டாவது இந்த ஆகாயம், மூணாவது நீங்க பாத்தீங்கன்னா ஒளி என்பது எல்லா நட்சத்திர மண்டலங்களை கடந்த இடம். அந்த பரலோக ராஜ்யத்துக்கு எந்த விண்கலமும் போக முடியாது, எவனும் போக முடியாது. ஆனால் இயேசுவின் நாமத்தினாலே இன்னைக்கு விஞ்ஞானிகள் சரீர பிரகாரமா முயற்சி செய்கிறது. தேவன் நமக்கு அந்த வழியை காண்பிக்கிறார். அதனாலதான் சொன்னார், நான் தாண்டா வழி. அல்லேலூயா. ஏன் விஞ்ஞானிகளே, நீ என்ன சேட்டலைட் கண்டுபிடிச்சாலும் சரி, என்ன எரிபொருளை கண்டுபிடிச்சாலும் சரி, எத்தனை வேகத்துல வந்தாலும் சரி, உன் ஆயுசு பரலோகம் வர்றதுக்கு பத்தாது. ஆமே, இந்த ஆயுசுல பரலோகத்துக்குள்ள வரணும்னா அதுக்கு ஒரே சேட்டலைட் எதுனா திருச்சபை. அல்லேலூயா. சபை என்கிற சேட்டலைட்டுக்குள்ள இருந்துட்டா என்ன எரிபொருள்? என்ன? பரிசுத்த ஆவியானவரும் சத்தியம். இந்த பரிசுத்த ஆவியானவர் சத்தியம் தான் எரிபொருள். இதனுடைய வழி என்ன? இயேசுவே வழி. அல்லேலூயா. நாம மறுரூபமாய் நித்திய 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 காலமாக ஆண்டவரோடு வாழ போறோம். ஆமென். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லலாம், உற்சாகமாய் சொல்லலாம். பாருங்க, முதல்ல நம்ம சபையில ஆளும்படி வைக்கிறார். இரண்டாவது 1000 வருஷ அரசாட்சியில பூமியை ஆளும்படி வைப்பார். மூன்றாவதாக பரலோகத்துக்கு நம்மை கூட்டி சென்று அங்கே வாழ்வோம். அங்கே புதிய வானம் புதிய பூமியில நாம் நித்திய காலமாய் மகிழ்ந்திருப்போம். இயேசு எனக்காக மரித்ததினாலே பாவ மன்னிப்பை தந்தார். பிசாசின் வலையிலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்தார். மரண பயத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்தார். அடுத்ததாக பரிசுத்தர்களாக குற்றமற்றவர்களாக கண்டிக்கப்படாதவர்களாய் மாற்றினார். இப்பொழுது ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே பங்கடைவதற்கு என்னை தகுதிப்படுத்துகிறார். ஆமென். இப்ப கிறிஸ்து எனக்காக எதற்காக மரித்தார் என்றால், அவர் மரித்தது பாவத்திற்கு என்று மரித்தார். ரோமர் 6:10 சொல்கிறது, அவர் மரித்தார். அவர் எதற்காக மரித்தார்? பாவத்திற்கு என்று மரித்தார். ஏன் பாவத்திற்காக அவர் மரிக்க வேண்டும்? பாவியாகிய நான் மீட்கப்பட வேண்டுமானால் பாவங்கள் நிமித்தம் செலுத்தப்படக்கூடிய ஒரு பலி தேவை. அந்த பலியாக இயேசு தம்மை ஒப்பு கொடுத்தார். அந்த குற்றமற்ற அந்த ரத்தம் சிந்தப்பட்டதுனாலதான், குற்றமற்ற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்னை கழுவி சுத்திகரிக்கிறது. அல்லேலூயா. இந்த சத்தியம் தான் சுவிசேஷம். இதுதான் சிலுவையை பற்றிய உபதேசம். சிலுவை என்பது வெறும் மரக்கட்டில செய்யப்பட்டு இப்படி லைட் போட்டு வைக்கிறது இல்ல. இட் இஸ் சிம்பிள், ஒரு அடையாளமே தவிர. ஆனால் சிலுவை என்றால் என்னன்னா, இயேசு என் பாவத்துக்காக மரித்து ரத்தம் சிந்தினார். அல்லேலூயா. அப்போ பி கான்ஃபிடென்ட், மிகுந்த நம்பிக்கையா இருங்க. நீங்க சொல்லணும், எனக்காக ஒருவர் பாவத்துக்காக மரித்து விட்டார். அல்லேலூயா. இப்ப ஞானஸ்நானம் பெற்றவங்களா, நீங்க எதுக்கு ஞானஸ்நானம் பெறீங்க என்றால் பாவத்துக்கு மறிக்கும்படி நீங்கள் ஞானஸ்நானம் பெறுகிறீர்கள். இரண்டாவதாக நான் வேகமாக சொல்லி கடந்து போறேன். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை படிப்போம். எபிரேயர் 2:14. மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு போதும். இரண்டாவது தேவன் எனக்கு அவர் எதற்காக மரித்தார் என்றால், மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை அழிக்க வேண்டுமானால் அவர் மரிக்க வேண்டியது அவசியமா இருந்தது. ஆமென். ஏனென்றால் ஏதேனிலே பாவம் வந்தது, பாவம் வந்ததினாலே மரணம் வந்தது. இப்ப அவர் பாவத்துக்கு என்று மரித்து விட்டார். இப்ப அடுத்தது என்னன்னா, பாவத்தை கொன்று விட்டதுனால அந்த பாவத்தை கொண்டு வர காரணமாக, அந்த பாவத்தின் பலனான மரணத்தை கொண்டு வர காரணமாக இருந்தவன் யார் என்றால் பிசாசு. பரிசுத்தவான்களாய் இருந்தாலும் இயேசு சிலுவையில மரிக்கிற வரைக்கும் மரித்த பரிசுத்தவான்கள் எல்லாம் பாதாளத்துல, டாக்டரஸ் என்று அழைக்கப்படுகிற அந்த பாதாளத்துல போவாங்க. அதுல முதலாம் பாதாளத்துல பரிசுத்தவான்களுடைய ஆத்மா இருக்கும். இரண்டாம் பாதாளத்துல பாத்தீங்கன்னா அங்கே பாவிகளுடைய ஆத்மா இருக்கும். அதுதான் லாசருவும் ஐஸ்வர்யவானும் ஒருவர் பார்க்கக்கூடிய தூரத்தில் இருந்தது. நடுவில் ஒரு பெரும் பிளப்பு மட்டும் இருந்தது. அங்கே ஆபிரகாமை கண்டான் ஐஸ்வர்யவான், அவர் மடியில லாசருவை கண்டான், அங்கே தண்ணி இருக்கிறதெல்லாம் கண்டான். அப்படியானால் இயேசு மரித்ததுக்கு அப்புறம் அவர் உயிரோடு எழும்போது
இந்த பரிசுத்தவான்களை எல்லாம் அவர் பூமியின் பாதாளத்தில் இறங்கி விடுதலை பண்ணினார். ஏனென்றால் அவர் மரித்ததினாலே பிசாசை அவர் அழித்து பிசாசை கொன்று விடவில்லை, அவன் அதிகாரத்தை எல்லாம் பிடுங்கி விட்டார். நீங்க இப்ப தெரிந்து கொள்ளணும், நீங்க பிசாசுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலின் அதிகாரம் இப்ப நம்முடைய ஆண்டவராக இயேசுவின் இடத்தில் இருக்கிறது. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்றீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். ஒரு நீதிமான் மேலே மரணம் ஆளுகை செய்வதில்லை. நீதிமானுடைய மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானது. அல்லேலூயா. மூன்றாவதாக நம்ம பார்க்கிறோம், கொலோசியர் 1:21 அவர் ஒப்புரவாக்கினார், அப்படின்னா சமாதானம் அருளினார். வாசிக்கலாம், கொலோசியர் 1:21. மனதில் சத்துக்குள்ளாய் இருந்த நம்மை, இப்ப கடைசி வசனத்தை பாருங்க, அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே முதல்ல சத்ருவா இருந்தோம், அந்நியரா இருந்தோம், அவர் மரித்ததினாலே இப்பொழுது பிதாவோடு கூட நம்மை ஒப்புரவாக்கி விட்டார். அல்லேலூயா. இப்ப முதல்ல இயேசுனா உங்களுக்கு பிடிக்காது, அல்லேலூயா உங்களுக்கு பிடிக்காது. ஒருவேளை இயேசுவை பிடித்திருந்தாலும் நீங்க பாவத்தில் இருந்ததுனால அவரிடத்துல ஜெபம் பண்ண மாட்டீங்க. அப்படியே ஜெபம் பண்ணா, நான் பாவி ஆண்டவரே, அதனால என்னால ரொம்பலாம் டீப்பாலாம் வர முடியாதுன்னு நீங்க சொல்லியிருப்பீங்க. ஏன்னா நீங்க ஆண்டவருக்கு விரோதமானவர்களா இருந்ததுனால. ஆனா இப்ப ஞானஸ்நானம் பெற்று இயேசுவை ஏற்றுக்கொண்டு சபையில இணைக்கப்பட்ட உடனேயே இப்ப நீங்க மனதில் எப்படி மாறிட்டீங்கன்னா, குற்றமற்றவர்களாய், கண்டிக்கப்படாதவர்களாய், தேவனுடைய பிள்ளைகளாய், மாசற்றவர்களாக மாறி அவரோடு கூட சமாதானம் ஆயிட்டீங்க. எபேசியர் 2:11-20 வரைக்கும் வாசிக்கும் போது அதுல மிக அழகாய் சொல்ற, இருதிருத்தாரியும் ஒரே சரீரமாக தேவனோடு ஒப்புரவாக்கினார் என்று எழுதப்படு. முன்னே புறஜாதியாராய் இருந்தோம், பாவிகளாய் இருந்தோம், இஸ்ரவேலின் சுதந்திரத்துக்கு காணியாட்சிக்கு புறமானவராக இருந்தோம். இப்ப நம்ம ஒரே நகரத்தாராய், ஒரே வீட்டாராய் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளுடைய அஸ்திபாரத்து மேல கட்டிருக்கிறார். இப்ப இஸ்ரவேலர் சொன்னா அவன் பெரிய ஆள் கிடையாது. அல்லேலூயா. அவன் சரீரத்துல பிறந்த இஸ்ரவேலர், நாம ஆவியிலே பிறந்த இஸ்ரவேலர். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த தகுதியை கொடுத்த ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்துவோமா? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. விசேஷித்த விதமான ஒரு காரியத்தை நம்ம படிக்கிறோம். எபேசியர் 2:18 மட்டும் படிச்சு முடிச்சிருங்க. இப்ப பிதாவோடு சேரும் ஸ்லாக்கியத்தை அடைந்திருக்கிறோம். பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வரும்போது எமோரினா அவனை வெட்டு, அமலேக்கினா அவனை வெட்டு, கானானினா அவனை வெட்டு, கிர்காசியில என்ன செய் வெட்டு, பெலிஸ்தீனை போட்டு தாக்கு அப்படின்னு சொல்லி. அதனாலதான் இன்னைக்கும் மாம்சத்தின்படி இஸ்ரவேல் என்ன பண்றாங்க, பெலிஸ்தீனா இருக்கிற பாலஸ்தீனத்தை சேர்ந்த மக்களை கொன்று குவித்து கொண்டிருக்கிறார்கள். அரபு தேசத்தின் மேல படையெடுத்து அங்கே பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. நாங்க தான் வாழணும், மற்றவனெல்லாம் சாவணும் அப்படிங்கிறது தான் இஸ்ரவேலினுடைய ஒரு பெரிய கான்செப்ட். அவங்களுடைய கருத்து, அவங்களுடைய நோக்கம் என்னவென்றால், we are the dawn of the world. ஆமே, நாங்க தான் இந்த உலகத்தினுடைய பெரிய ஆட்கள், மற்றவனெல்லாம் தீட்டுப்பட்டவன் என்று. ஆனால் இயேசு வந்தார், யாரெல்லாம் தீட்டுப்பட்டவர் என்று, ஒதுக்கப்பட்டவர் என்று, மட்டம் தட்டப்பட்டவர் என்று, நரகத்தின் பிள்ளைகள் என்று, நியாயத்தீர்ப்பின் பிள்ளைகள் என்று, அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டதோ பிதா பழைய ஏற்பாட்டுல சொன்னார். இப்போ அவர் என்ன பண்றாரு, எதிர்ப்பாயிருந்த, கோபமாயிருந்த பிதாவை நம்மளை அழிக்க சொன்ன பிதாவோடு கூட நம்மளை ஒப்புரவாக்கிட்டார். எப்படி? இயேசு தம்முடைய ரத்தத்தை சிந்து ஜீவனை கொடுத்து அவருடைய சாயில நம்ம மேல அவருடைய ரத்தத்தை ஊத்தி நம்முடைய பாவங்களை மன்னிச்ச உடனே இப்ப நம்மளை பார்க்கும்போது பெலிஸ்தீனா தெரியாது, நம்மளை பார்க்கும்போது அமலேக்கினா தெரியாது, நம்மளை பார்க்கும்போது கோலியாத்தை தெரியாது. இப்ப நம்மளை பார்க்கும்போது இயேசுவின் சாயலை பிதாவானவர் பார்க்கிறார். என் மகனே என்று அழைக்கிறார். பிதாவின் கோபத்துக்கு அவர் நம்மை காப்பாற்றி விட்டார். அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை. நான்காவதாக பார்க்கிறோம், முதல்ல பாவத்துக்கு மரித்தார், இரண்டாவது மரணத்துக்கு அதிக பிசாசு நம்மை அழிக்க மரித்தார், மூன்றாவது பிதாவோடு நம்முடைய ஒப்புரவாக்க மரித்தார், நான்காவதாக புதிய உடன்படிக்கை செய்யும்படி அவர் மரித்தார். எபிரேயர் 9:15 படிப்போம். எபிரேயர் 9:15. அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்கு, அதாவது பரலோகம் அடைந்து கொள்வதற்கு
புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் மாறினார். இப்ப இந்த புதிய உடன்படிக்கைனா, அந்த உடன்படிக்கையெல்லாம் செய்யும் போது என்ன பண்ணணும்னா, ஒரு பலி செலுத்தப்பட வேண்டும். 2 பேரை ஒப்பந்தம் பண்ணி கொள்ளணும்னா அங்கே ஒரு பலி செலுத்தப்பட வேண்டும். என்ன பலி? பிதாவோடும் நம்மையும் கொண்டு வந்து இணைக்கிறார். அது இணைக்கிறதுக்கு அவர் உடன்படிக்கையை செலுத்துகிறார். அதுக்கு என்ன செய்யணும்னா, ரத்தம் சிந்தப்படணும். ஏன் ரத்தம் சிந்தப்படணும்? ரத்தம் சிந்தப்படாமல் பாவ மன்னிப்பு இல்லை. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை படிங்க. ரத்தத்தினால்தான் பரிசுத்தமாக்கப்படும். ரத்தம் சிந்தாம பாவ மன்னிப்பு கிடையாது. அப்படியானால் ஒரு பாவ மன்னிப்பை கொடுத்து பிதாவோடு நமக்கு ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட வேண்டுமானால் அங்கே ரத்தம் சிந்த வேண்டும். இப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுகிறார் என்றால், பாருங்க, தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்துகிறார். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தை வாசிங்க. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. கலையிலமா இளம் இல்ல கொஞ்சம் அவசரப்படாத. வெள்ளாட்டுக்கடா, இளம் காளை இவைகளுடைய ரத்தத்தினாலே அல்ல. ரைட்டா? இதோட நிப்பாட்டிங்க. அந்த வசனத்தை மறுபடியும் படிக்க போறோம். இப்ப எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிறவனுடைய மனசாட்சியை பூர்ணப்படுத்தல. எது பூர்ணப்படுத்தல? இந்த வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய ரத்தம் ஆராதிக்கிறனுடைய மனசாட்சியை என்ன செய்யல? பூர்ணப்படுத்தலைன்னு என்ன அர்த்தம்? முழுமைப்படுத்தவில்லை. இப்ப முழுமைப்படுத்தாதனால இப்ப 12ஆம் வசனத்துக்கு வருவோம். தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஒரே மகாபரிசுத்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 25-26 வசனத்தையும் படிங்க. இப்ப பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆசரிப்பு கூடாரத்துல பிரதான ஆசாரியே அந்நிய ரத்தத்தோட உள்ள போவான். அந்நிய ரத்தம் என்ன? வெள்ளாட்டுக்கடா, இளங்காலினுடைய ரத்தம் அந்நிய ரத்தம். ஆனால் மாம்சத்தின்படியான ஒரு ஆசாரியன் அந்நிய ரத்தத்தோடு போடுவான். அவனுடைய ரத்தம் அல்ல, அந்நிய ரத்தத்தோடு போவான். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அந்நிய ரத்தத்தை அல்ல, தன் சொந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு பிரத்யட்சமாக ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள மகா பரிசுத்த ஸ்தலமாகிய வானத்தின் வழியாக, வானத்தின் திரையின் வழியாக பரலோகத்துக்குள்ளே பிரவேசித்து பிதாவின் இடத்துல போய் நமக்காக பிராயச்சித்தம் செய்தாருங்க. அல்லேலூயா. இப்ப நான் அந்நிய ரத்தத்தினால நான் கழுவப்பட்டவனால என் மனசாட்சி பூர்ணப்படாம இருக்கிறது. இயேசுவின் சொந்த ரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டவர், என் மனசாட்சியை பூர்ணப்படுத்திக்கிறது. இப்போ பூர்ணப்படுத்திக்கிற அந்த மனசாட்சியில தேவன் என்னோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்கிறார். அந்த உடன்படிக்கை என்ன? எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறது. வாசிக்கலாம். 9:14 9:14 1:4 நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாய் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவனுடைய ரத்தம். இப்போ அந்நிய ரத்தம் இல்ல, கிறிஸ்துவனுடைய ரத்தம் என்ன உடன்படிக்கை செய்கிறது? செய்வனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு இருமா நான் சொல்றேன். தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நம்முடைய மனசாட்சியை செத்த கிரிகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம்? என் மனசாட்சியை பூர்ணப்படுத்தி விட்டதுங்க. அல்லேலூயா. அந்நிய ரத்தம் பூர்ணப்படுத்தல என் மனசாட்சியை, ஆனா தன் சொந்த ரத்தத்தினாலே என் மனசாட்சியை அவர் பூர்ணப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த புதிய உடன்படிக்கையினால எனக்கு வரக்கூடிய 5 ஆசீர்வாதம் என்ன? முதலாவது எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, என் மனசாட்சி சுத்தமாக்கப்பட்டிருக்கிறது. புதிய உடன்படிக்கை உண்டாயிருச்சு இல்லையா? இப்ப அந்த புதிய உடன்படிக்கை எனக்கு என்ன ஆசீர்வாதத்தை தருகிறது? எபிரேயர் 10:10 இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தம் ஆகிறோம் என்றல்ல, ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்றல்ல, பரிசுத்தம்
ஆக்கப்பட்டு விட்டோம். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். இது ஆல்ரெடி finished. ஆமென். அல்லேலூயா. பரிசுத்தமாகி கொண்டிருக்கிறோம் இல்லைங்க, பரிசுத்தமாக்கப்பட்டு விட்டோம். இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன? 14ஆம் வசனம், 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். முதல் பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆராதிக்கிறவருடைய மனசாட்சி பூரணப்படவில்லை. அப்படின்னா என்னன்னா, குற்றம் உண்டு என்று உணர்த்துகிற ஒரு மனசாட்சி அவனுக்குள்ள இருந்தது. ஆனா நித்திய ஆவியினாலே தம்மை பலியாக ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் என் மனசாட்சியே குற்றம் குறைய செத்த கிரிகளை பூர்ணப்படுத்தி விட்டது. இப்போ பாவம் உண்டு என்கிற உணர்த்துகிற மனசாட்சி அல்ல, நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன் ஒரு மனசாட்சி இருக்கிறது. இப்ப என் மனசாட்சி பூர்ணப்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. புதுசா பாவம் செஞ்சாதான் அது சொல்லும் நீ பாவம் செஞ்சுட்டேன். ஆனா நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால செய்த பாவங்களை எல்லாம் அது நீ பாவி என்று சொல்லாது எனக்கு விடுதலை கொடுத்து விட்டது, அது எனக்கு பூரணப்படுத்தி விட்டது. மூன்றாவதாக 15ஆவது வசனம், இதற்கு ஆவியானவர் சாட்சியாயிருக்கிறார். அல்லேலூயா. இப்ப புதிய உடன்படிக்கை எனக்கு என்ன ஆசீர்வாதம்? இப்போ என் பக்கத்துல ஒரு தோழரை கொண்டு வருகிறது, ஒரு தேற்றரவாளரை கொண்டு வருகிறது, எனக்கு ஒரு மென்டரை கொண்டு வருகிறது, எனக்கு வழி நடத்துகிற, வழிகாட்டுகிற, போதிக்கிற, உணர்த்துகிற, ஆலோசனை சொல்கிற ஒரு மென்டர் எனக்கு கிடைக்கிறார். அவர் யார் என்றால் பரிசுத்த ஆவியானவர். அவரும் என் ஆவியோடு இணைந்து எனக்கு சாட்சி சொல்கிறவரா இருக்கிறார். நல்லவர் அல்லேலூயா சொல்லலாமா? இப்ப நான்காவது காரியம் என்னவென்றால் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, இருமா கொஞ்சம் பொறுமையா. 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை படி. இல்ல 17ஆம் வசனம். அவருடைய பாவங்களையும் புதிய உடன்படிக்கை என்ன சொல்கிறது? நான் என் மனதில் தோன்றுவது மட்டும் இல்ல, என் மனசுல மட்டும் பாவம் இல்லைன்னு சொல்றது இல்லை. இப்ப ஆண்டவரே சொல்றாரு, நான் இனி அவருடைய பாவங்களை, அந்த வசனத்தை பாருங்க, அவருடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர் மறந்தாலும் மனுஷன் மறக்க மாட்டாங்க. ஆனா கவலைப்படாதீங்க, மனிதனும் தேவன் பெரியவர். அல்லேலூயா. அவர் சொல்லிட்டார், நானே நினைப்பதில்லை, நீ ஏன் அவனை பத்தி கவலைப்படுற? அல்லேலூயா சொல்லலாமா? அடுத்தது பாருங்க 20ஆம் வசனம். அதனாலதான் எனக்கு தைரியம், பரிசுத்த ஸ்தலத்துல பிரவேசிப்பதற்கு எனக்கு என்ன உண்டாஇருக்கிறதா? அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு என்ன வந்திருக்கிறது? அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். தைரியமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஐந்தாவதாக அவர் சொல்லுகிறார், 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை படிங்க. அடுத்ததாக அந்த உடன்படிக்கையினுடைய அடுத்த கடைசி பங்கு என்னவென்றால், அவர்களோடு பண்ணும் உடன்படிக்கை என் பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து அவருடைய மனதிலே எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இதே அதே வசனத்துல இது எழுதுறதுனுடைய என்ன அர்த்தம் படிக்கலாம். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை படிங்க. இப்ப இந்த உடன்படிக்கை என்ன பண்றாரா? என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து, அதே வசனம், அவருடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்களே என் ஜனமாயிருப்பாங்க. இது பியூட்டி என்னன்னா 11ஆம் வசனம் தான் இதுல பியூட்டி. அதை படிங்க, நல்லா கவனிங்க, இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. அப்பொழுது therefore மனதுல பிரமாணத்தை வச்சுட்டாரா? வச்சுட்டு உடன்படிக்கை அவர் எழுதுறாரா? வசனத்தை எழுதிடுறாரா? கற்பனையில் எழுதிடுறாரா? இப்ப எழுதுறதுனால என்ன நடக்குன்னா, அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வசனத்தை சொல்லிதான் ஆண்டவர் எபியை பத்தி சொன்னாரு. சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும். அப்போ நான் அவனுக்கு ஆண்டரை பத்தி இன்னும் சரியா தெரியாதுன்னு சொன்னேன். ஆண்டர் இந்த வசனத்து மூலம் என்னோட பேசினார். அப்போ சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். அப்படி சொல்லிட்டு சொன்னார். நீ யாரா அப்படின்னு கேட்டார். அதனால நான் பேசாம இருந்துட்டேன். சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். இதை விட அடுத்தது ஒரு பியூட்டியான ஒரு விஷயம் என்னன்னா, ஆகையால், நல்லா எல்லாரும் அந்த வசனத்தை படிங்க, எல்லாரும் படிங்க. ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று
ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டியதே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எல்லாரும் கர்த்தராலே போதிக்கப்பட்டிருப்பார்கள். இதுதாங்க புதிய உடன்படிக்கை. அல்லேலூயா. உங்க பிள்ளைக்கு சொல்லாமையே உங்க பிள்ளை ஆண்டவரை ஏற்றுக்கொள்வான். உங்க பிள்ளை ஞானஸ்தானம் எடுன்னு சொல்லாமையே அவன் ஞானஸ்தானத்துக்கு வந்துடுவான். பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளுன்னு சொல்லாமே அவன் அபிஷேகத்துக்கு காத்திருப்பான். வரங்களை பெற்றுக்கொள்ளுன்னு சொல்லாமே வரங்கள் அவனிடத்துல ஆப்ரேட் ஆகும். ஒருத்தனுடைய ஊழியத்துக்கு போடான்னு சொல்லாமே அவன் ஊழியத்துக்கு போயிடுவான். உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கறக்கோ உங்க பேச்சை கேட்கறக்கோ அவன் வெயிட் பண்ண மாட்டான். கர்த்தருடைய பிரமாணம் உங்க மூலியமாக அவனுடைய மனதுக்குள்ளே போனதுனால, செவி வழியாய் போனதுனால, நீங்க சொல்றதை கேட்டு கேட்டு மனசுக்குள்ள சின்ன வயசுல பயிஞ்சதுனால, பிரமாணங்களை மனதில் வைத்து கற்பனைகளை இருதயத்தில் எழுதி விட்டதுனால, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஞானஸ்நானம் எடு, சர்ச்சுக்கு வா, நேரமா வான்னு சொல்ல வேண்டியதே இருக்காது. அவங்க ஆட்டோமேட்டிக்கா வந்துருவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதாங்க ஒரு ஆனந்தமான குடும்பம். இதுதான் ஒரு ஆசீர்வாதமான குடும்பம். கோடி கோடியா பணம் இருந்தாலும், சும்மா 50 பவுன் 100 பவுன் நகை இருந்தாலும், 1000 பொன் வெளியே பார்க்கிறோம், பலவிதமான பொக்கிஷங்களை காக்கிறோம். அவருடைய ரட்சிப்பும் அவர் விளம்பின வேதமுமே நமக்கு நலங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக இந்த உடன்படிக்கையின் 5 ஆசீர்வாதங்களை சொல்லிட்டேன். இப்ப கிறிஸ்து எதற்காக மரித்தார் என்பதின் 5வது காரியத்தை நான் சொல்லி கடந்து போறேன். ஏசாயா 53:12 வாசிக்கிறோம். வாசிக்கலாம். ஏசாயா 53:12 அதை நான் சொல்லிட்டு போறேன். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அக்கிரமக்காரர் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். இப்ப எதுக்காக அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினார் என்றால், அக்கிரமக்காரரை எனக்கு தாரும் ஆண்டவரே, தாரும் என் பிதாவே என்று சொல்லி அக்கிரமக்காரருக்காக அவர் வேண்டிக் கொண்டார். இப்ப ஆண்டவர் என்ன, ஆண்டவர் எதையெல்லாம் அக்கிரமக்காரருக்காக செய்தார், சுமந்தார் அப்படின்னு பார்த்தா, அவர் ஒரு மரக்கட்டையை சுமந்ததாக நீங்க பார்க்காதீங்க. என்னங்க, அவர் கிராஸ் என்கிற ஒரு மரக்கட்டையை சுமக்கல. ஆனா அதன் வடிவில் அவர் எதை சுமந்தார் என்றால், முதலாவதாக அவர் நம்முடைய பாவங்களை சுமந்தார். ஏசாயா 53:12 சொல்கிறது, அவர் பாவங்களை நமக்காக சுமந்தார். வசனத்தை வாசிப்போம். அந்த வார்த்தை பாருங்க, அநேகருடைய பாவத்தை. அப்ப ஆண்டவர் சிலுவையை சுமந்தார் என்ன அர்த்தம் தெரியுமா? அவர் பாவத்தை சுமந்தார். அல்லேலூயா. என் பாவம், உங்க பாவம், இனிமேல் பிறக்கிற சந்ததியினுடைய பாவத்தை அவர் சுமந்து விட்டார். அதனால உன்னால நான் கெட்டேன்னு யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா என் பாவத்தை அவர் சுமந்து விட்டார். இரண்டாவதாக ஏசாயா 53:11 படிங்க. அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து. வசனம் வாசிக்கும் போது எப்படி வாசிக்கணும் தெரியுமா? நான் சுமக்கிறத பத்தி பேசிட்டு வரேன். அந்த சுமக்கிற வார்த்தையை மட்டும் சொன்னீங்கன்னா எனக்கு நேரம் மிச்சமாகும், மக்களுக்கும் டைம் மிச்சமாகும். கருத்துல வைத்துக்கொள். இப்ப அக்கிரமங்களை சுமந்தார். முதல்ல அவர் பாவங்களை சுமந்தார். ரெண்டாவது, பாஸ்டர் பாவம்னா என்ன பாஸ்டர், அக்கிரமம்னா என்ன பாஸ்டர்? பாவங்கிறது உங்க ஆத்துமாவை நரகம் கொண்டு போற செயல்கள் எல்லாம் பாவங்கள். அல்லேலூயா. தேவனை கோபப்படுத்துகிறது எல்லாம் பாவங்கள். அக்கிரமம்னா என்ன அப்படின்னா, எங்க பாஸ்டர் சிம்பிளா ஒரு விளக்கம் சொல்லுவார். என்னைய உருவாக்கணும் பாஸ்டர் என்ன சொல்லுவார்னா, கிரமம் தப்புனா அக்கிரமம் பார். கிரமம் என்றால் ஒழுக்கம். இப்போ ஆராதனைக்கு 8 மணிக்கு வர வேண்டியது ஒழுக்கம், கிரமம். 8 மணிக்கு மேல வருவது, சொல்லுங்களேன், சொல்ல மாட்டீங்களே. 8 மணிக்கு வந்தா அது கிரமம், 8 மணிக்கு மேல வந்தா அக்கிரமா? அது முஸ்லீம் நேம் அக்கிரம். அக்கிரமம், ஒழுங்கீனம் என்று அதுக்கு அர்த்தம். அல்லேலூயா. எனக்கு நம்ம மலேசியாவில் இருக்கிற ஒரு பிரதர் எனக்கு அதை அனுப்பி விட்டார். அப்போ அதை நான் குரூப்ல கூட போட்டிருந்தேன், ஸ்டேட்டஸ்லயும் வச்சிருந்தேன். என் பொண்ணு சொன்ன, என்னப்பா செமையா ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருக்கிற அப்படின்னு. ஆமா, ஒரு விசுவாசிக்கே வைராக்கியம் எனக்கு அனுப்பி வைக்கும் போது அப்புறம் எனக்கு வைராக்கியம் சோரண வரலன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், நான் ஊழியக்காரனே அல்ல. அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ
அக்கிரமத்தை அவர் சுமந்தார். நம்முடைய ஒழுங்கினங்களை எல்லாம் அவர் சுமக்கிறார். அடுத்தது மூன்றாவதாக ஏசாயா 53:5 படிப்போம். என்ன பாஸ்டர், அக்கிரமம் அவ்வளவு பெரிய பிரச்சனையா அப்படின்னா, நொறுக்குறது அக்கிரமம். அல்லேலூயா. முட்டையோ அப்படியே நொறுக்கிறது மாதிரி, கண்ணாடி பாட்டில நொறுக்கிற மாதிரி நம்முடைய அக்கிரமங்கள் இயேசுவை நொறுக்கினது. இன்டர்வியூக்கு லேட்டா போங்க, உங்களுடைய வேலை என்கிற எதிர்காலம் நொறுங்கி போயிடும். அல்லேலூயா. கல்யாணத்துல வாக்கு கொடுக்க வேண்டிய நேரத்துல கல்யாணத்துக்கு வராம பாத்ரூம்ல போய் பேதியாகுதுன்னு 2 மணி நேரம் உட்கார்ந்தீங்கன்னா பொண்ணை வேற யாராவது கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவேன். என்ன புரியுதா உங்களுக்கு? புரியலையா? வெளிநாடு பயணம், ஃப்ளைட்டுக்கு போகணும், நீங்க பாட்டுக்கு ஒரு அரை மணி நேரம் தாங்க தூங்கிட்டீங்க. செக்இன் டைம்குள்ள நீங்க போகல, ஃப்ளைட் போயிடும். நீங்க உள்ள போய் என்ன விடுனாலும் அவன் கதவை சாத்திடுவான். ஃப்ளைட் அங்கதான் நிக்குதுன்னா, இல்ல செக்இன் டைம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, நீ கிளம்பியா அப்படின்றவான். உங்களுடைய வெளிநாட்டு கனவு சிதைந்து போயிடும். அப்போ அக்கிரமம் என்ன செய்யும்? நம்மளை நொறுக்கி விடும். ஆமென். அந்த அக்கிரமங்களை அவர் சுமந்து கொண்டாரா. மூன்றாவது நம்ம படிக்கிறோம் ஏசாயா 53:4 வசனம். இந்த துக்கங்களை சுமந்தார். மூன்றாவது, முதல்ல பாவத்தை சுமந்தார், இரண்டாவது அக்கிரமத்தை சுமந்தார், மூன்றாவது துக்கத்தை சுமந்தார். என்ன அர்த்தம்? மத்திய 8:17 வசனம் அதுக்கு விளக்கம் சொல்லுகிறது. இந்த வசனத்தை சொல்லிட்டு அவர் சொல்றாரு, மத்திய 8:17. இப்போ அந்த துக்கத்தை சுமந்தாருங்கிறதுக்கு என்னன்னா, பலவீனத்தை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார் அவர். அல்லையா? சொல்லுங்க. இடுப்பு வலி, கைகாலு வலி, சக்கரை வியாதி, என்ன மாதிரி சக்கரை வியாதி, பிரஷரு, இதெல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் நல்ல நம்பிக்கை. எனக்கு பாருங்க, நான் தைரியமா சொல்றேன், எனக்கெல்லாம் பிரஷர் சுகர் எல்லாம் இருக்கிறதுனால தைரியமா, என் நோய்களை அவர் சுமந்து கொண்டார் அவர். அல்லையா? சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சக்கரை இருந்தாலும் என்னை அக்கறை கொண்டு போறது அது தடுக்காது. ஆமென். அல்லேலூயா. சக்கரை எனக்கு இருந்தாலும் எனக்கு அதை பத்தி அக்கறையே கிடையாது. ஏன்னா எனக்காக கவலைப்படுகிறவர் இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா உங்கள் வியாதியின் கட்டுகளை அவிழ்த்துவர் ஒருவர் இருக்கிறார். உங்கள் நோய்களை எல்லாம் சுமந்து கொண்டவர் ஒருத்தர் இருக்கிறார். உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார். உங்களுக்கு சுகம் கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். உங்களுக்கு வைத்தியன் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. நான்காவது காரியமாக நம்ம பார்க்க போற ஒரு விஷயம் என்னன்னா, அவர் சாபத்தை சுமந்தார். கலாத்தியர் 3:13 வசனத்தை படிங்க. கலாத்தியர் 3:13 வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதிக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்ம நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். உபாகம் 28 தான் நம்ம பயமுறுத்திற்கு எடுக்கிற பயங்கரமான வசனம். அது 10 வசனத்துக்கு மேல நீ வெளியிலையும் சபிக்கப்பட்டிருப்பாய், வீட்டிலையும் சபிக்கப்பட்டிருப்பாய், எரிபந்தமான கொப்பளம் வரும், உன் பிள்ளைங்கள்லாம் அடிமையா போவாங்க, நீ நாசமா போவ, ஈழ வரும், அது வரும், இது வரும், ஒண்ணுமே இல்லாம டப்பராய் போயிடுவ அப்படின்னு அந்த உபாகம் மொத்தம் 10 வசனத்துக்கு மட்டும்தான் நம்ம படிக்கிறதுக்கு தோணும். அதுக்கப்புறம் அப்படியே 2 பேஜை புரட்டிட்டு அப்படியே நம்ம அடுத்த அதிகாரத்துக்கு போயிடுவோம். நீங்க பயப்படுகிற எல்லா சாபங்களுக்கும் அவர் தம்மேலே போட்டுக்கொண்டு நியாயப்பிரமாணத்தின்படி அவர் சாபமாகி அவர் நமக்கு ஆசீர்வாதத்தை மட்டும் ஃபில்டர் பண்ணி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? உற்சாகமா அல்லேலூயா சொல்லலாமா? இப்போ அன்னத்துக்கு முன்னால நீங்க தண்ணி கலந்த பாலை ஊத்துனா அன்னம் என்ன செய்யுமா? பாலை இழுத்துக்குமா, தண்ணியை விட்டுருமா? அப்படின்னா நீங்க இன்னைக்கு ஒரு அன்னத்தை வாங்கிட்டு வந்து அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துடாதீங்க. இது உண்மையான அர்த்தம் என்னன்னா, அன்னம் என்றால் சாப்பாடு. இந்த சாப்பாட்டுல தண்ணி கலந்த பாலை ஊத்துனீங்கன்னா இந்த சாப்பாடு அந்த பாலை மட்டும் ஈர்த்து கொண்டு தண்ணீரை வெளியே தேங்க ஓட்டுறோம். இதுதான் அன்னத்துல பால் ஊற்றி பார்த்தா தெரியுங்கிற விஷயம். நாம ஏசு எப்படி இருக்கிறோம்னா, அவர் என்ன பண்ணிட்டாருன்னா எல்லா சாபத்தையும் அவர் இழுத்து வைத்து கொண்டு நமக்கு ஆசீர்வாதத்தையும் மட்டும் கொடுத்துட்டார். அந்த மதுரமான மரம் அந்த கசப்பான தண்ணியில போட்டோன்னே கசப்பையெல்லாம் தனக்குள்ள இழுத்துக்கிட்டு தன் இருக்கிற மதுரத்தையெல்லாம் கொடுத்தது. இயேசு நமக்காக நியாயப்பிரமாணத்தின் சாபத்தின்படி இயேசு நமக்காக தரித்திரராய் மாறினார். பிலிப்பியர் 2 தெளிவா சொல்கிறது, தம்முடைய மகிமையெல்லாம் உரிந்து தம்மை தாமே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து நமக்காக தரித்திர கோலமாய் வெளியரங்க கோலமாய் மாறி எல்லாவற்றையும் கொடுத்து நம்மை ஆசீர்வதித்தார். நாம் இப்ப எப்படி இருக்கிறோம்?
ஐஸ்வர்யவான்களாய், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், ஆவியிலேயும் சரீரத்திலேயும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட கம்பீரமா ஒரு அல்லையா சொல்லலாமா? அல்லேலூயா. அப்ப பாவத்தை சுமந்தார், சாபத்தை சுமந்தார், அப்புறம் நோயை சுமந்தார், அக்கிரமத்தை சுமந்தார். 4 காரியங்களை இயேசு நமக்காக சுமந்து விட்டார். ஆமென். சரி, இப்போ என்ன கேள்வினா, நாம என்ன சுமக்கிறோங்கிறது தான் கேள்வி. நாம என்ன சுமக்கிறோம்? இயேசுவின் இடத்திலிருந்து ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் பாவங்களை சுமந்ததுனால அவர் பாவிகளின் சிநேகிதராய் மாறினார். அக்கிரம நிமித்தம் நொறுக்கப்பட்டதுனால அவர் விடுவிக்கிறவராகவும் நோய்களை குணமாக்குற வைத்தியராகவும் அவர் மாறி அவர் ஆசீர்வதிக்கும் தெய்வமாக அவர் மாறினார். இப்போ நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள், வெளிச்சமா இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நாம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தை நம்ம படிக்கும் போது 4-5 வசனம் சொல்கிறது, கிறிஸ்து இயேசுவுக்கிற சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அந்த சிந்தை என்ன சிந்தை? ஒன்றை வாதினால வீண் பெருமையினால செய்யாம ஒருத்தர் தங்களில் மேன்மையுள்ளவர்களாய் எண்ணி கிறிஸ்துவும் மனதுருக்கம், இரக்கம், உருக்கமான பட்சத்தோட ஒருத்தர் நேசிங்கன்னு 1-2-3 வசனத்துல சொல்லிட்டு, அப்புறம் இயேசு என்ன செய்தார்? 6-11 சொல்றார், அவர் தம்மை தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ கோலமானது போல நீங்க உங்களை தாழ்மைப்படுத்துங்க அப்படின்னு சொல்றார். எதுக்கு இதை சொல்றாரு அப்படின்னு கேட்டா, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல ஏற்கனவே படித்தோம். 17ஆம் வசனத்துல எபிரேயர் 10:17 படிச்சோம். அக்கிரமங்களையும் பாவங்களையும் நான் இனி நினைப்பதில்லை. அதற்கு பதிலாக என்ன செய்கிறார்? அக்கிரமங்களையும் பாவங்களையும் அவர், என் கையை பார்த்தாவது சொல்லு, படிக்கிற நீயே தப்பா சொல்ற. அக்கிரமங்களையும் பாவங்களையும் அவர் என்ன செய்தார்? சுமக்கிறதுனாலதான் அவரால் மன்னிக்க முடிந்தது. அப்ப மன்னிக்கிறவங்க அடுத்தனுடைய பாவத்தை நீங்க சுமந்தாதான் உங்களால மன்னிக்க முடியும். பாவங்களை சுமக்காதவங்கனால மன்னிக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? இப்ப என் புள்ள ஒரு பாவத்தை செய்யறா, என்ன பண்ணிட்டா? ஒரு 5000 ரூபாய் எடுத்து போய் ஊதாரித்தனமா செலவு பண்ணிட்டா அப்படின்னு வைத்துக் கொள்ளுங்க. 5 ரூபாய் தரமாட்டேங்கிறது அடுத்த விஷயம். உதாரணத்துக்கு சொல்றேன், மதியானம் போன் பண்ண, அப்பா ஒரு 20 ரூபா இருந்தா அனுப்புறேன். 20 ரூபா காலேஜ் பிடிக்கிறப்ப, ஆமாப்பா ஒரு சாண்ட்விச் 20 ரூபா போதும்பா, 100 ரூபா அனுப்புறேன், நான் 100 ரூபா அனுப்பி வைப்பேன், மிச்சத்தை பத்திரமா வச்சுக்கிட்டு அப்புறம் ஒரு 5 நாளைக்கு ஓட்டிக்குவோம். என்ன சொல்றேன்னா, ஒரு 5000 ரூபாய் செலவு பண்ணிட்டான்னு வச்சுக்கொள்ளுங்க. எனக்கு பயங்கர பண கஷ்டத்தில் இருக்கிறேன். இப்போ எனக்கு தெரிய வருது, 5000 ரூபாய் உங்க புள்ள வந்து எங்க கடன் வாங்கி செலவு பண்ணிட்டா எப்ப சார் பணம் தர்றீங்கன்னு கேட்கறாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. செம கடுப்பாயிடும். இப்ப செம கோவமா இருக்கும். அப்பா நான் தெரியாம பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கப்பா அப்படின்னா, சரி மன்னித்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருந்தா, கடங்கான என்ன விட்டுட்டு அவளை தொல்லை பண்ணுவான். அப்ப நான் என்ன செய்யணும்னா, என் பிள்ளைய நான் மன்னிச்சுட்டேன் அப்படின்னா அந்த 5000 ரூபாய் கடனுக்கு நான் பொறுப்பாளியாகி இந்த 5000 ரூபாய் கடனை நான் சுமக்க வேண்டும். அப்ப உங்க கணவரோ உங்க மனைவியோ உங்க பிள்ளைகளோ அல்லது ஒரு அயலாரோ ஒரு சகோதரனோ பாவம் செய்து விட்டார்கள் என்றால், அவரை நீங்கள் மன்னிக்கிறீர்கள் என்றால், அந்த பாவத்தின் சுமையை உங்கள் மேலே நீங்கள் சுமக்க வேண்டும். நீங்கள் அவ்வாறு சுமக்கும் பொழுதுதான் உண்மையாகவே நீங்கள் அவர்களை மன்னிக்கிறீர்கள். அல்லேலூயா. யோசேப்பு என்ன பண்ணா? மரியாதை ஏதோ தப்பு பண்ணி கர்ப்பவதி ஆயிட்டான்னு நினைக்கிறார். ஆனாலும் அவர் என்ன பண்றாருன்னா, மரியாதையோட டிராவல் பண்ணிட்டு ரகசியமா தள்ளி விடலாம் அப்படின்னு அவர் யோசிக்கிறார். வெறியங்கமா அவமானப்படுத்த மனதில்லை. அது ஒரு பாதி மன்னிப்புன்னு வச்சுக்கொள்ளுங்க. முழு மன்னிப்புன்னு என்ன அர்த்தம்னா, பரிசுத்தாவியர் பேசணும்னு அக்செப்ட் பண்ணிட்டார். அது மன்னிப்பல்ல, ஏற்றுக்கொள்கிறார், தேவ சித்தத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஆனா உண்மையான முழு மன்னிப்பு என்ன தெரியுமா? ராகாப் என்னும் வேசி எரிகோவின் மதில் மேல பல பேரோடு விபச்சாரம் பண்ணியிருப்பார். ஒரு கஸ்டமர் 2 கஸ்டமர் இருந்திருக்காது அந்த காலத்துல. ஏன்னா ஒழுக்க விதிமுறைகள் இல்லாத ஒரு காலகட்டத்துல எரிகோ சபிக்கப்பட்ட இடத்துல பயங்கர விபச்சாரம் பண்ணியிருப்பார். ஆனால் போவாசை பெற்றெடுக்கக்கூடிய ஒருவளாக அவள் காணப்பட்டால், போவாசுடைய அப்பாவுக்கு அவ மனைவியா இருந்தார். அப்ப ராகாப் என்னும் வேசியின் இடத்துலதான் போவாஸ் பிறந்தார். ஏனென்றால் ராகாப் மன்னிக்கப்பட்டதுனால என் மனைவி ஒரு விபச்சாரி என்று தெரிந்தும், விபச்சாரியான மனைவியை, விபச்சாரியா இருக்கிறவளை அவர் மனைவியாக ஏற்றுக்கொண்டு அவளை சுமக்கிறார், போஷிக்கிறார், அன்பு செலுத்துகிறார், அவரிடத்துல பிள்ளையை பெற்றெடுக்கிறார். பல பேர் சொல்லி, இவ தெரியுமா, அவளா இப்போ அவளா அப்படின்னு பல பேர் பேசியிருப்பாங்க. ஆனா போவாசுடைய அப்பா பார்த்தும் பார்க்காதவராக,
கேட்டும் கேட்காதவராக ராகாபினுடைய அக்கிரமத்தை அவர் சுமந்து கொண்டதனால ராகாபுக்கு ஒரு வாழ்க்கை கிடைத்தது. அவள் போவாசினுடைய தாயாராய் மாறினாள். போவாஸ் யாருக்கு அப்பாவாக மாறினார்? ஈசாய்க்கு வரக்கூட இல்லை, அவனுக்கு அப்பாவை மாறுறான். அங்கே தாவீது பிறக்கிறான். அந்த தாவீதின் சந்ததியில இயேசு பிறக்கிறார். அல்லேலூயா. நல்லவர் அல்லேலூயா சொல்லுங்க. பத்சேபாள் கணவனுக்கு துரோகம் பண்ணி சாலமோனை பெற்றெடுத்தாலும் கர்த்தர் பத்சேபாளை மன்னித்ததின் அடையாளமாக லீகல் வைஃப் எத்தனை பேர் இருக்கான் தாவீதுக்கு? மீகல் ஃபர்ஸ்ட் லீகல் வைஃப். அதுக்கு அடுத்தது நிறைய 5 மனைவிமா இருக்காங்க, மறுமணியாட்டம் இருக்காங்க. அத்தனை பேத்துக்கும் குழந்தை பிறகுது. அத்தனை பிள்ளைகளையும் கர்த்தர் ஓரம் கட்டி வச்சுட்டு பத்சேபாளை மன்னித்ததின் அடையாளமாக சாலமோனை கொண்டு வந்து சிங்காசனத்துல உயர்த்தி வைத்து அவன் மேல் பிரியமா இருக்கிறேன்னு சொல்றேன். இதுதாங்க அக்கிரமங்களை சுமந்து கொண்டதுனால அவருடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை ஏற்றி அவரை உயர்த்தி வைக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அவர் மன்னித்தார் என்றால் அவர் மறுவாழ்வு அளிக்கிறார் அர்த்தம். அவர் மன்னித்தார் என்றால் நம்முடைய அக்கிரமங்களை சுமக்கிறார். நாம என்னங்க செய்யறோம்? அதுதாங்க இப்ப வேலை. யாக்கோபு எழுதின நிருபத்துல இவனமாக வாசிக்கிறோம். 5ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தை படிங்க. யாக்கோபு 5:19-20. சகோதரரே, சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது நல்லா கவனிங்க. சத்தியத்தை விட்டு ஒரு சபையில் இருக்கிற ஒரு விசுவாசி விலகி மோசம் போய்விட்டார். ஒரு பார்ல உட்கார்ந்து இருக்கிறார், ஒரு விபச்சாரி வீட்டுல உட்கார்ந்து இருக்கார், அல்லது ஏதோ தப்பான நடக்க, ஏதோ ஒரு பிள்ளை லவ் ஃபால்ல போயிட்டா, எங்கேயோ நீங்க பார்க்கல பாத்துட்டீங்க, மார்க்கெட்ல பாத்துட்டீங்க, காதலனோடு போறதை பாக்குறீங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில நீங்க பார்த்து விட்டீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். நீங்கள் என்ன ஐயா செய்வீர்கள்? உடனே செல்போன்ல அதை பதிவிறக்கம் பண்ணி அது எத்தனை பேருக்கு அதை அப்லோட் பண்ண முடியுமோ அந்த தலையாய கடமையை செய்கிற யூடியூப்காரர்களை போல செயல்படுகிறவர்களாக இருந்தால் நீங்கள் இயேசுவின் அடிச்சுவட்டில் நடக்கிறவர்கள் அல்ல. தப்பி போன மார்க்கத்தை சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போய் ஒருவன் போனா அவனை திருப்புன்னு கர்த்தர் சொல்றார். எப்படி திருப்பு? மறுபடியும் சத்தியத்துக்குள்ளே திருப்பு. அடுத்தது என்ன சொல்றாரு? தப்பி போன மார்க்கத்தில் நின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்திலிருந்து ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவானா. பாவங்களை என்ன செய்யணும்? மூடக்கூடாது. செல்போன்ல ஓப்பனா அறிவிக்கணும். இதுக்காக வண்டியில பெட்ரோல் போட்டு செலவு பண்ணி போய் வீடு வீடா போய் என்ன செய்யணும்? சொல்லுங்க, பேசணும். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு அதுதானே நடக்குது. இன்னைக்கு என்ன நடக்குது? அவங்க இதுதானே நடக்குது. வேற என்ன நடக்குது? வேற ஒன்றும் நடக்கல. ஆக்சுவலா என்ன நடக்கணும்? தப்பு செஞ்சானா நேரா போய் பேசணும். கேட்கலையா 2 பேரும் கூட்டிட்டு போய் பேசணும். கேட்கலையா சபையில பாஸ்டர்ட்ட சொல்லி பேசணும். அதுக்கும் கேட்கலையா அப்புறம் அவனை விட்டு விலகிக்கன்னு தான் சொல்லுதே தவிர அவனை என்ன செஞ்சிடாத, தூத்தாதன்னு சொல்லுது. கானான் என்ன பண்ணானா, அப்பா போற திராட்சரசம் குடிச்சிட்டு அப்படியே அம்மனமா கிடக்குறாருடா அப்படின்னு போய் சொல்றான். உடனே யாபேசும் அவனும் என்ன பண்றாங்க, ஒரு பெரிய பெட்ஷீட் எடுத்துட்டு வந்துட்டு இப்படி அப்பா இங்க கிடக்கான். யாரு? நீதிமானாகிய நோவா இப்ப என்ன பண்றாரு? இப்ப குடிச்சு வெறிச்சு பயங்கர துன்மார்க்கத்துக்கு ஏது மதுவான வெறியில படுத்து கிடக்கார். அவன் பெரியவன் ஒரு பக்கம், இவன் ஒரு பக்கம். 2 பேரும் இப்படி பெட்ஷீட்டை எடுத்துட்டே பின்னாலேயே நடந்து வந்து அவங்க அப்பாவுடைய நிர்வாணத்தை மூடினார்களாம். நீங்க பாவத்தை மூடுறீங்களா, பாவத்தை வெளியே போய் தூத்துறீங்களா? சில பேர் சொல்லுவாங்க, எப்பா யாருக்கிட்டையும் சொல்லிடாத, ஜெபம் பண்றதுக்காக சொல்றேன், மனசோடு வச்சுக்க, சரியா அப்படின்ட்டு. எப்பா மனசோடு வச்சுக்க, யாருக்கிட்டையும் சொல்லிடாத, ஜெபம் பண்றதுக்காக சொல்றேன், ஆத்மா ரொம்ப பாரமா இருக்குப்பா அப்படின்னு. இங்க வந்து எப்பா ஜெபம் பண்றதுக்காக சொல்றேன், ஆத்மா பாரம் தாங்க முடியலப்பா அப்படின்னு இவங்கெல்லாம் யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. இப்ப இவரே என்ன பண்ணிடுவாரு, எல்லாத்துக்கிட்டையும் போய் ஒன்னு வாள்ல ஊரையே எரிச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் போய் சொல்லிட்டு வந்துடுவார். இதுவா பாவங்களை மூடுறது? இதே நம்ம பிள்ளையா இருக்கட்டுமே, இதே நம்ம பையனா இருக்கட்டுமே,
இதை நம்ம புருஷனா இருக்கட்டுமே, இல்லையே உங்க மனைவியா இருக்கட்டுமே, நம்பன்னு சொல்ல முடியாதுல்ல. இப்ப பாஸ்ட் நம்பன்னு சொல்றாரு அப்படின்றீங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி தான் பேசுவேன் எல்லா வார்த்தையும். உங்க மனைவியா இருக்கட்டுமே சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? உங்க பிள்ளையா இருந்தா சொல்லுவீங்களா? உங்க பையனா இருந்தா சொல்லுவீங்களா? உங்க தங்கச்சியா இருந்தா சொல்லுவீங்களா? சொல்லுவியா? சொன்னாலும் சொல்லுவது போல் இருக்க. தலையை ஒழுங்கா ஆட்ட பண்ணி நாம திருந்தணுங்க. இயேசு நம்முடைய அக்கிரமங்களை சுமந்தார். வேதம் நமக்கு வழிகாட்டுகிறது. பாவங்களை மூடுப்பா, பாவங்களை தூற்றி கொண்டு தராத, சகோதரருக்குள்ள கோல் சொல்லி கொண்டு தராத, குறை பேசாத, புறம் கூறாத, மற்றவர்களுடைய குறைகளை பேசாத, ஒரு கன்னிகையை அவதூறு பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சபையிலேயே 2 பேர் பேசிட்டு இருந்தான். கண்ணிலேயே அப்படியே அவதூற பரப்பி விட்டுறது. நல்லா கவனிச்சு, இருதயம் சுத்தமா இருந்துச்சுன்னா, உண்மையாவே இயேசுவின் அடிச்சோடு நடந்தா, உண்மையாவே ஆத்தும பறந்தா, உண்மையாவே கிறிஸ்துவின் சிந்தை இருந்திருந்தா, யாரை பத்தி நீங்க பேச மாட்டீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுக்கிறது அப்படிதான் சொல்லிக் கொடுக்கிறார். சில விசுவாசிகள் இடத்துல ரகசியங்களே சொல்லுவார்கள். யார்கிட்டயாவது இந்த இருதயத்தை விட்டு போயிருக்குமா? ஏதாவது ஒரு என் மனைவி கிட்ட சொல்றது என் மனைவி எங்கிட்ட சொல்ல மாட்டாங்க. எங்கிட்ட சொல்றது நான் என் மனைவி கிட்ட சொல்ல மாட்டேன். சீக்ரெட்ஸ் நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம். ஏன்? அவதூறு செய்வதற்காக கர்த்தரை அழைக்கல, ஒரு பாவியினுடைய பாவத்தை சுமப்பதற்காக கர்த்தர் எடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசாரியன் இஸ்ரவேல் ஜனங்களுடைய அக்கிரமத்தை சுமந்து கொண்டு பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே அவன் ரத்தத்தோடு கூட பிரவேசிக்க வேண்டுமா? அவன் தன் சொந்த பாவங்களுக்காகவும் ஜனங்களுடைய பாவங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்ய வேண்டுமா? நாம் ஒவ்வொருவரும் தேவனால் அழைக்கப்பட்ட ஆசாரியர்களாக இருக்கிறோம். பிறருடைய அக்கிரமங்களை நம்ம மேல சுமந்து கொண்டு யாரை குறித்தும் அவதூறு செய்யாமல் 1 யோவான் 1 பேதுரு 2 அதிகாரம் 1 வசனமா இல்ல 1 யோவான் 2 அதிகாரம் 1 வசனம் 1 பேதுரு 2:1 நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறது போல நாம் பரிந்து பேசணும். அதே சமயம் பரிந்து பேசுறது எப்படி பேசணும் தெரியுமா? கதவையெல்லாம் திறந்து வச்சுட்டு பக்கத்து வீட்டுக்கெல்லாம் கேட்குற மாதிரி, இல்லைன்னா சபைக்கு வந்து சபையில வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் நடக்கும்போது அங்க 4-5 பேர் வெளியே அங்கெல்லாம் நின்று பேசும்போது, ஆண்டவரே இந்த டேவிட் சகோதரரை நான் மதுபான கடையில பார்த்தேன், என் ஆத்துமா தவிக்கிறது, ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் அவருடைய பாவத்தை மன்னிப்பீராக, அக்கிரமத்தை நான் என் மேல் போட்டுக் கொள்கிறேன்னு ஜெபத்திலேயே தூத்தி விட்டுறது. சில பேர் ஜெபத்திலேயே என்ன பண்ணுவாங்க, 4 பேத்துக்கு செய்திய கடத்தி விட்டுருவாங்க. நம்ம அப்படிலாம் செய்யக்கூடாது. மௌனமாக ஜெபிங்க, ரகசியமாய் ஜெபிங்க, உங்க உள்ளத்துல ஜெபங்க. சில பொண்ணுங்க என்ன பண்ணுங்கன்னா, அம்மா வீட்டுல போய் குறை சொல்ல மாட்டாங்க. அம்மா இப்ப எங்க மாமியார் வந்து என் மனைவி கிட்ட பேசுறாங்க, ஒரு கற்பனையா சொல்றேன், வீட்டுல இருந்து சோறு கீறு போடாம விட்டுறாத, கோவிச்சுக்காது. ஒரு கற்பனைக்கு சொல்றேன், வேற யாராவது சொன்னா கோவிச்சுக்குவாங்க. என்ன, எங்க மனைவிக்கு ஒரு அருமையான செல்ல பேர் இருக்குன்னு சொல்ல விரும்பல, அது நகைப்பா இருக்கும், அதனால நான் அது பேரை சொல்லலை. என் மனைவி பார்த்து, என்ன உன் முகம் வாட்டமா இருக்கு, தம்பி உன்னை ரொம்ப திட்டுதோ, தம்பி உன்னை அடிக்குதா, தம்பி உன்னை ஏதாவது பண்ணுதா, ஏன் உனக்கு இப்படி வியாதி, ஏன் உனக்கு இப்படி வேதனை, ஏன் உன் தலைமுடியெல்லாம் இப்படி கொட்டி போச்சு, ஏன் இப்படி துக்கமா இருக்கிற, உன்னை பார்த்தா அழுகழுகையா வருதுன்னு என் மனைவியை பார்த்து சொன்னா, அதெல்லாம் ஒண்ணு இல்லை, நீ நல்லா ஜெபம் பண்ணிக்க அப்படின்னு இப்படி சொல்லிட்டு வந்தாலே போதும், என் பொழப்பு நாடி போயிடும். புரியுதுங்களா? சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நல்லா ஜெபம் பண்ணு அப்படின்னாலே போதும். எப்பா என்னமோ பண்றான்டா அவன் என் பிள்ளைய அப்படின்னு அவங்க விளங்கி கொள்ளுவாங்க. அப்ப நல்லா ஒண்ணு செய்யணும், உண்மையாகவே நம்ம அன்பு கூறுகிறோம் அப்படின்னா, ஒருவேளை அப்படிலாம் இருந்தா கூட அங்க போகும்போது நல்லா மேக்கப் எல்லாம் போட்டுட்டு ஒரு சௌரி கியூரி எல்லாம் வாங்கி வச்சுட்டு கொஞ்சம் பில்டப் எல்லாம் பண்ணி அங்க போய் போறியாவது சந்தோஷமா இருக்கிற மாதிரி காமிச்சு புருஷனை என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க, விட்டு கொடுக்க கூடாது. அம்னோன் மாதிரி, நீ என்ன கவலை, உனக்கு நாளாக இழைத்து கொண்டே வருகிறாயே, ஏன் இந்த அம்மா டயட் கண்ட்ரோல் இருந்து உடம்பு இழைக்கிறேங்கிறது சொல்ல மாட்டாங்க. என்ன பண்றது, வாழ்க்கைனா 1008 சோதனைகளும் இருக்குதான் செய்யும். அப்படிங்கும் போது இந்த ஆள் ஏதோ பண்றான்டா இந்த பிள்ளைய அப்படின்னு நினைக்க தோணுதா இல்லையா? அந்த மாதிரி இல்லாம நாம என்ன செய்யணுமா, அக்கிரமங்களை சுமந்து கொண்டு மூடுகிறவர்களாய் மாற வேண்டும். வரலையா? சொல்லலாமா? உற்சாகமா சொல்லலாமா? எங்க அம்மாவை பார்த்துக்கிறேன், அவங்க வந்து பெட்ஷீட் அல்ல
ஜமுக்காலத்தை அல்ல, அவங்க ஒரு கட்டடத்தையே கட்டி மூடிடுவாங்க. இயேசுவின் நாமத்தினால சொல்றேன், கற்றுக்கொள்ளுங்கள். இயேசு நம்முடைய அக்கிரமங்களை அவர் சுமந்தார், நம்முடைய பாவங்களை சுமந்தார், நம்முடைய வியாதிகளை சுமந்தார். இதே சமயத்தில் இந்த ரெண்டகம் பண்றவனா இருப்பான். இவனுக்கு காரியம் ஆகிறதுக்காக என்ன பண்ணுவான், ஊர்ல 4 பேர் சொல்ற காரியத்தை அவன் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு யாரை டார்கெட் பண்றானோ அவங்க சொன்னதா உங்ககிட்ட வந்து பத்தி சொல்லுவான். உடனே நம்ம பாஸ்டர் பத்தியா என்ன பத்தி என்னலாம் பேசி வச்சிருக்காரு, ஆனா பிரசங்கம் மட்டும் பயங்கரமா பண்றாரு. இந்த தந்திரத்தை நான் சமீப காலத்துல கண்டுபிடித்தேன். ஊர்ல 4 பேர் பேசுவான், அதை கலெக்ட் பண்ணி வச்சுக்குவான். ஏன்னா எங்கிட்ட அப்படி பேசும்போது தான் நமக்கு தெரிஞ்சது, ஓ இப்படியும் பேசலாமா, ஆஹா நம்ம உஷாரா இருக்கணும்டா அப்படின்னு. இவன் பாஸ்டர் இப்படி உன்னை பத்தி சொன்னாருன்னா, ஆமா இந்த மாதிரி 2-3 விஷயங்கள்லாம் வெளியே வந்தது, அப்ப பாஸ்டர் தான் இதெல்லாம் பேசுறாரா அப்படின்னு தோணும். சாத்தா உங்க மனசை வச்சுச்சா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. அல்லேலூயா. அவன் பிழைக்கிறதுக்கு, அவன் சுயநலமா வாழ்றதுக்கு, அவன் தூக்கி கொடி பிடிக்கிறதுக்கு 1008 பழி போடுவான். நான் சொல்றேன் பாருங்க, வசனத்தினால வாழ்க்கையினால உயர்வடையாம குறுக்கு வழியில உயர்வடைய நினைக்கிறவனால அடுத்தவனுடைய பழியை எடுத்து போட்டுக்கொண்டு, அதான் சொல்லுவான், குற்றம் கண்டுபிடித்து பெரிய ஆள் ஆகிறவன் இருப்பான், அடுத்தவங்களுடைய குறையை பேசியே பெரிய ஆள் ஆகிறவன் இருப்பான், என்னைக்கு மட்டம் தட்டி பெரிய ஆளுறவன் இருப்பான், பிற கீழே போட்டு முயற்சி பெரிய ஆளுநர் இருப்பான். ஒரு சிலர் மட்டும்தான் தேவனால அவங்களுடைய செயல்கள் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்ந்துள்ள இருக்காங்க. இந்த ஊழியத்தை ஒரு நாளும் யாரை குறை சொல்லியும் கட்டல, யார் மேலையும் மிதிச்சு கட்டல, யாரையும் கெடுத்து கட்டல. பரதேசிய பிச்சைக்காரனை போல ஊழியம் செஞ்சு எங்க பாஸ்டர் இவன் எனக்கு விரோதமா ஒரு ஊழியத்தை கோயம்புத்தூர்ல இவங்க குடும்பம் ஆரம்பிப்பாங்கன்னு சொன்னதுனாலதான் கோயம்புத்தூர்லயே ஊழியத்தை செய்யாம நான் இங்க வந்து ஊழியம் செய்யறேன். என்னெல்லாம் என்னை பத்தி சொன்னாங்களோ அதுக்கு நேர் எதிராக நான் ஊழியம். எந்த சபை விசுவாசியும் நான் கூப்பிட்டது இல்லை. எந்த சபை விசுவாசியாவது வேற சபைக்கு போறவங்களை நான் கூப்பிட்டதுனால வந்தீங்களா நீங்க? நான் ஹவுஸ் விசிட்டிங் பண்ணி உங்களை யாராவது கூப்பிட்டுருக்கேன்னா? யாரையும் நான் கூப்பிட்டதில்லை. ஏனென்றால் அந்த ஊழியக்காரனுடைய மனசு வலிக்கும். அவன் எவ்வளவு ஊழியம் செஞ்சிருப்பான்னு எனக்கு தெரியும், எவ்வளவு பாடுபட்டிருப்பான்னு எனக்கு தெரியும். தானா வந்தவங்க தான் அடுத்த சபையிலிருந்து தவிர நான் எந்த சபையிலிருந்து யாரையும் கூப்பிடல. மார்டின் பிரதர் ஃபேமிலியை வந்து நான் வந்து ரட்சிப்புக்குள்ள வழி நடத்துறதுக்கு நானும் ஒரு காரணமா இருந்தேன். அதனால அவங்கள நான் உரிமையோடு கூப்பிட்டேன், வாங்க எங்க சபைக்கு அப்படின்னு. அவங்க துபாயிலிருந்து வந்தபோது அவங்கள கூப்பிட்டேன். மற்றபடி அடுத்த சபைக்காரங்க யாரையும் போறவங்களை நான் கூப்பிட்டதே இல்லை. ஏன் இதை நான் சொல்றேன்னா, அடுத்தவங்களை பழிசாட்டி ஊழித்து வளர்க்குறவங்க, அடுத்தவங்களை பழிசாட்டி தன் குடும்பத்தை வளர்க்குறவங்க, அடுத்தவங்களை பழிசாட்டி தன் வயிறை வளர்க்கிற எல்லாரை குறித்து கவனமாயிருங்க. இயேசுவை போல உங்கள் அக்கிரமங்களை சுமக்கிறவர்கள் யாரோ அவர்களை தெரிந்து கொள்ளுங்க. அப்பதான் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். ஒரு அல்லையா சொல்லலாமா? உற்சாகமா ஒரு அல்லையா சொல்லலாமா? என் அன்புக்குரிய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு பைத்தியமா இருக்கும், ரட்சிக்கப்படுகிற நமக்கு இது தேவ பலனா இருக்கும். முழங்கால் படிட்டு நாம் செபிப்போம். ஒப்பு கொடுத்தீரையா உண்மையே எனக்காக, உலகின் ரட்சகரே உன்னத பலியாக. ஒப்பு கொடுத்தீரையா உண்மையே எனக்காக, உலகின் ரட்சகரே உன்னத பலியாக. ஆண்டவர் நமக்காக ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு நீங்கள் நானும் பிழைத்திருக்கிறோம், நிலைத்திருக்கிறோம், கழித்திருக்கிறோம், சுகித்திருக்கிறோம், மகிழ்ந்திருக்கிறோம், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் இயேசு ஒருவருக்கு தான் எல்லா மகிமையும். அல்லேலூயா. எல்லாம் அவரால் தான். இயேசு என்ற நாமத்தினாலே பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினதுனாலே, சிலுவையில் அவர் மரித்ததுனால நான் இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறேன். என் அன்புக்குரிய அருமையான தேவனுடைய பிள்ளையே, சுத்த மனசாட்சியோடு கூட இந்த அருமையான காலைவெளியில கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். ஆகவே உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருப்பதாக, உங்கள் ஆத்துமாக்களிலே இளைப்பாறுதல் உண்டாயிருப்பதாக, கிருபை உங்கள் மேல் உண்டாயிருப்பதாக. ஜெபித்து கடந்து போகிறேன். இந்த வசனங்களை தியானம் செய்யுங்கள். தேவ கிருபை உங்களை தாங்குவதாக. பரிசுத்தமான எங்கள் நல்ல பிதாவே, நல்ல வேலைக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். இம்மட்டும் எங்களை நடத்தினீர், நமக்கு நன்றி ஆண்டவரே.
உம்முடைய மரணத்தை குறித்து தியானித்தோம். சிலுவை குறித்து தியானிக்கிற இந்த உபதேசங்கள் எங்கள் ஆத்துமாவை பலப்படுத்துகிறதும் இன்னும் கிறிஸ்துவாண்டைக்கு நெருங்கி சேருக்க உதவி செய்கிறதும் பரலோகத்துக்கு என்று எங்களை ஆயத்தப்படுத்துகிறதுமா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எவ்வளவோ மாபெரும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்தவரே நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தைரியத்தை தந்தவரே நன்றி செலுத்துகிறோம். பயத்திலிருந்து விடுதலை தந்தவரே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தமாக்கினவரே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான வேளையில எங்கள் வியாதிகள், சாபங்கள், பாவங்கள் எல்லாம் மாற்றினவரே நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது நாங்கள் சமாதானத்தோடு எங்கள் வீடுகளுக்கு கடந்து செல்ல, எங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையில நாங்கள் வளர, நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில எழுச்சி பெற்று உமக்காக மகிமையான காரியங்களை செய்ய கர்த்தர் எங்களை வழிநடத்துவீராக. கிருபையின் கரத்தில் எங்களை அர்ப்பணம் செய்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொண்டு எங்களை ஆசீர்வதியும். தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இரட்சகராம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமையை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாவங்களும் மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், ஆசீர்வாதம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும் ஒளிமிக்க சகல பரிசுத்தவான்களோடு மீண்டும் என்றும் கர்த்தர் திரும்ப வருமும் இருப்பதாக. அல்லேலூயா. இன்றைக்கு கடைசி நாள், ஜெப நாள். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் கடந்து வாருங்கள், விண்ணப்பங்களையும் கொண்டு வாருங்கள். நல்ல ஃபயரா நம்ம ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த கடைசி நாள் ஒரு விசேஷித்த ஆசீர்வாதமா இருக்கும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் கலந்து கொள்ள உங்களை அன்பாய் உற்சாகப்படுத்துகிறேன். God bless you all.